எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வந்து சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற சாட்சிக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உயர்த்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 1:11 அழகாய் சொல்லுகிறது, யோர்தானை கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். யோர்தான் என்று சொன்னால் பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், நெருக்கம் என்று பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் உன்னை அச்சுறுத்துகிற யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். உங்களை அடிமைப்படுத்துகிற யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். உங்களை போராடி உங்களை அங்கலாய்க்கிற யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். உங்களை ஒடுக்க நினைக்கிற யோர்தானை கடந்து போவீர்கள். உங்களை வேதனைப்படுத்துகிற யோர்தானை கடந்து போவீர்கள். உங்களை கேவலப்படுத்துகிற யோர்தானை நீங்கள் நிச்சயம் கடந்து போவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு யோர்தானை போல இருக்குது பிரதர் குடும்பம் ஒரு யோர்தானை போல இருக்கிறது, எனக்கு வருகிற பிரச்சனைகள் ஒரு யோர்தானை போல, எனக்கு இருக்கிற கடன் பாரங்கள் ஒரு யோர்தானை போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து அங்கலாய்த்து குமுறி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் இந்த யோர்தானை அழகாய் கடந்து போக போகிறீர்கள், ஆச்சரியமாய் கடந்து போக போகிறீர்கள், அற்புதமாய் கடந்து போக போகிறீர்கள், தடையே இல்லாமல் கடந்து போக போகிறீர்கள். பிரியமானவர்களே, இது நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய ஞானத்தினால் முடியாது, நம்முடைய பிரயாசத்தினால் முடியாது. ஆனால் தேவ பலத்தினால் எல்லாம் செய்ய முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நம்முடைய இந்த யோர்தானை கடந்து போக வேண்டுமேயானால், நாம் கடக்க வேண்டுமேயானால், நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? யாரை கொண்டு நாம் கடந்து போக முடியும்? யோசுவா 3:10 சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு நடுவே உங்களோடு கூட இருக்கிறது யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். ஒருவேளை போராட்டங்கள் இருக்கும் பொழுது நம்மோடு கூட ஜனங்கள் இருக்க மாட்டார்கள், நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், உற்றார் உறவினர் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் ஜீவனுள்ள தெய்வம். அந்த ஜீவனுள்ள தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் உனக்கு எதிரிட்டு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை எளிதிலே ஜெயிக்கக்கூடிய கிருபையும் சத்துவத்தையும் பலத்தையும் அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். உங்களை எழும்பி நடக்க செய்வார். நீங்கள் ஒரு நாளும் கூனி குறுகி போகுவதில்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் உங்களை யாரும் அடக்கவே முடியாது. காரணம் என்ன? ஜீவனுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். என் பிள்ளை என்னை நம்பி நடக்கிறபடினால் என் பிள்ளையை நான் வாழ வைக்கட்டும் என்று சொல்லி யார் ஓடி வருகிறார்கள் இல்லையோ, உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு கரம் ஓடி வரும், உங்களை தூக்கி எழும்பி நிற்க செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தயவுள்ள கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. யோர்தானை கடந்து போவீர்கள் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி யோர்தானை கடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ராஜா, பலப்படுத்துவீராக. சமாதானத்திலும் சந்தோஷம் நிரப்பி நடத்தும். இன்றைக்கு என் பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள், ஆண்டவரே, வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொரு இடத்திலும் சமாதானத்தை கொட்டி கொடுப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.